வயிறு எரியுதுப்பா. ஆம்பளை பிள்ளை என் வீட்டுக்கு அவ ஆம்பளை பிள்ளை. உலகமே சொல்லும் ஆம்பளை பிள்ளை வயிறு எரியுது. எதுனால இது பண்ணாங்க சொல்லு. என்னால செத்தலாம் என்ன தூக்குல போடுங்க. தூக்குல அந்த நிமிஷம் உன்னால செத்த நான் அடுத்த செகண்ட் நான் தூக்குல தொங்குறேன். நான் என்னால எதுக்கு போறேன்? காரணம் என்ன? தண்ணியை ரூம் எடுத்து தங்கறதுக்கு காரணம் என்ன? எதுக்காக தான் அங்கே வீடு இருக்குது இங்கே வீடு இருக்குது. இங்கேயும் எந்த தொல்லையும் இல்லை அங்கேயும் எந்த தொல்லையும் இல்லை. எதுக்காக ரூம் எடுத்து தங்குறீங்க? சாகும் முன்னே அரை மணி நேரம் மாமனார்கிட்ட பேசுனாங்கன்னு தான் எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிறாங்க. அவர்கிட்ட என்ன பேசுன்னு எனக்கு என்ன தெரியும்? தெரியாது. நான் சொல்லிட்டேன் 8 மணிக்கு நான் பேசினேன். சித்ரா எங்கே இருக்கிறேன்னா ஷூட்டிங் முடிஞ்சிடுச்சேன்னா இல்லைம்மா ஷார்ட் மியூசிக்கில் இருக்கிறம்மா. என்ன ப்ரோக்ராமுன்னு கேட்டேன். ஷார்ட் மியூசிக்கில் இருக்கிறம்மா அப்படின்னா லேட் ஆகுமானா இல்லைம்மா லேட் ஆகும். என்னம்மா சொல்லுமா இல்லை சும்மா பேசலாம் அப்படின்னா பேசினா சரி அப்புறம் ஃபோன் பண்ணுறம்மான்னு வச்சிட்டேன். நான் பேசினேன் 8 மணிக்கு தான் பேசுகிறேன். அது மேலே பேசவே இல்லை நான். அதுக்கு முன்னாடி அவர் மாமனார் பேசினாரோ அவருக்கு தான் தெரியும் என்ன பேசுனது எது பேசுனது தெரியும். இப்போ என் வீட்டில் இருந்தால் நான் டிலீட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு டிலீட் பண்ணலாம் எனக்கு தெரியாது. நான் பேசவும் தெரியாது டிலீட் பண்ண தெரியாது. எதுக்காக அதை டிலீட் பண்ணாங்க? ஃபோன் யாருக்கிட்ட இருந்து என்கிட்ட இருந்ததா இல்லை அவன் மாமனார்கிட்ட இருந்ததா ஏமாந்துக்கிட்டே இருந்தது? எதுக்கு டிலீட் பண்ணணும்? இப்போ இந்த ரூமில் 2 பேர் இருக்கிறாங்களா? யார் பாதுகாப்பு இருக்கணும்? என் பொண்ணு என் கூடனா நான் இப்போ அவங்க பிள்ளை இந்த வீட்டில் இருந்தார். நான் அவங்க பிள்ளைய பணமாக்கி இருந்தால் இந்நேரத்துக்கு என்ன பண்ணியிருப்பாங்க? என்னென்ன நான் பேசியிருப்பாங்க? இந்நேரத்துக்கு என்ன உள்ளே உட்கார வச்சிருப்பாங்க இல்லையா? இப்போ நான் என் பொண்ணை 2 நாள் இருக்கட்டும் என் பொண்ணு மாறி அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அவங்க மாமியார் மாமனார். இப்போ என் பொண்ணை உங்கள் கூட அமிச்சேன் பணமாக்கி கொடுத்துங்க. இதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க? நம்பி அமிச்சேன். ஒரு வாரம் அங்கே இருக்க ஒரு வாரம் சொல்லிட்டு போய் ஒரு 3 டேஸ்லேயே பணமாக கொடுத்தாக்கா எந்த ஒரு தாய் தாப்பும் வருத்தமும் இருக்கு. ஆனால் உலகத்துக்கே தெரியும்பா. உலகத்தை சித்ரா நல்லவளா கெட்டவளான்னு உலகத்துக்கே இன்னைக்கு சொல்லலாம். அவன் இப்படின்னு சொல்லலாம். உலகத்துக்கே தெரியும் மக்களுக்கு தெரியும். அவன் மனசாட்சி தெரியும் எங்கள் மனசாட்சிக்கு தெரியும். ஆனால் எதுனால இது மாதிரி ஒரு மார்க் இல்லை ஒன்றும் இல்லை. சூசைடுன்றாங்களே எப்படி சூசைடு ஆகும்? உங்களுக்கு காவல்துறை அதுக்கு ஏதாவது விளக்கம் கொடுத்தாங்களா? அவங்க எதுல தூக்கு மாட்டிக்கிட்டாங்க எது மேல சேர்ல ஏறி தூக்கு மாட்டிக்கிட்டாங்க அதெல்லாம் எதுவும் சொல்லல. மார்க் இருக்கு எதுவுமே சொல்லல. சட்டப்படி ஒரு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சூசைடா மர்டரான்ற ஒரு டவுட் இருக்கும்போது அது வீடியோகிராஃப் பண்றதுக்கு கண்டிப்பா சட்டத்துல இது இருக்கு. ஆனா அது எடுத்தாங்களா இல்லையா எங்களுக்கு தெரியாது. நாங்க பேச முடியல. எங்களை நாங்க பொண்ணை பறி கொடுத்தது எங்களை அந்த மேல முடியல. இன்னைக்குதான் கொஞ்சம் தெளிவா பேச. கோட்டாட்சியர் அலுவலகத்திலே எடுக்கல. ஏசி அங்கே தனி விசாரணை அங்கே எடுக்கல. என்ன நடந்தது இந்த வீடு எப்படி வாங்கினீங்க எங்கே கடை இருந்தது எல்லா டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம். அது ஒன்று ஆதாரம் என்கிட்ட இருக்குது. யாருக்கான கொடுத்துருவாங்க. ஏன் கொடுக்குறாங்க இப்போ தருவேன். எனக்கு முடிவு வந்த பிறகு தருவேன். ஏன்னா சொல்லியிருக்காரு 1 வருஷத்துக்குள்ளே இவ்வளோ பணம் சம்பாதிக்கணும். ஒவ்வொன்றுத்தையும் நான் வச்சுருக்கேன். இந்த கடை எப்படி வந்தது இந்த வீடு நான் எப்படி வாங்கினேன் பெசனர் வீடு எப்படி வாங்கினா அது அரசாங்கம் கொடுத்த வீடு. அது குடிசை மாட்டு கொடுத்த வீடு. நான் குடிசையில் வாழ்ந்தவங்க. குடிசையில் வாழ்ந்தவங்க இல்லை நாங்கள் இங்கே இருக்கிறோம். நீங்கள் போய் பெசனர் வீடு அது அது ஒரு வீடு கண்டிப்பாப்பா. அவன் தான் செய்தான்னா சித்ராவுடைய பேரண்ட்ஸுங்க சும்மா விட மாட்டாங்க. மக்கள் சும்மா மீடியா நீங்கள் சும்மா விட மாட்டீங்க. அங்கே என்ன நடந்தது கடவுளுக்கு தான் தெரியும் ஏமாந்துக்கு தான் தெரியும். எங்களுக்கு கூட தெரியாது. அப்ப இது சூசைட் இல்ல நீங்க நினைக்கிறீங்களா? மறுபடியும் அதே வார்த்தை கொலை இல்லை கொலைதான்றேன். மறுபடியும் சந்தேகம் சட்டம் சார்ந்த மருத்துவத்துறை எனக்கு சப்போர்ட் பண்ண நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதில் எந்த வித மாற்றம் கிடையாது. இந்த கவர்மெண்ட்டும் எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க நம்பிக்கை இருக்குது. அது மட்டும் எனக்கு தெரியும். எனக்கு 2 பாயிண்ட் தான் எனக்கு. வேறு எதுவும் கிடையாது. வேறு யாரும் நம்பலை. 3வது கடவுள் நம்புகிறேன். 3வது கடவுள் ஃபஸ்ட்டு கடவுள் நம்பலை. நாங்கள் ஆடியோவுக்கு போகும்போது கூட நானும் எங்கள் வீட்டுக்கார் எங்கள் பையன் எங்கள் பொண்ணு தான் போனோம். நாங்கள் வெக்கில கூட்டின்னு போல பின்னாடி 2 பேர் இங்கே கூட்டின்னு போல நாங்கள் மட்டும்தான் தனியாக போனோம். எங்களுக்கு பயம் இல்லைப்பா. எங்கள் பொண்ணு பறி கொடுத்துட்டுக்கிறோம். நாங்கள் ஆம்பளை பிள்ளை மாதிரி இருந்தோம். என் பொண்ணு உலகத்துக்கே தெரியும். இன்னைக்கு திருச்சி எங்க கோயம்புத்தூர் எங்கன்னா எனக்கு தெரியாது. அவள் தான் கூடவே கூட்டின்னு போவேன். சென்னைக்குள்ள தான் நான் போக மாட்டேன். எனக்கு என்ன டவுட் ஏமந்த மேலன்னா அதாவது இந்த பாண்டியன் சோரில் இது நடிக்கக்கூடாது அது நடிக்கக்கூடாது இப்படி நடிக்கக்கூடாது தொடக்கூடாது இப்படி நடிக்காது. நான் பொண்ணுன்னு கேட்கும்போதே நான் சொன்னேன் எப்பா இப்படியெல்லாம் இருக்கும் சந்தேகம் வரக்கூடாது. ஊர் மக்களே சித்ரா நல்ல இடத்துல கொடுக்கணும். சந்தோஷமாக கஷ்டப்பட்ட பொண்ணு சந்தோஷமாக நல்லா விசாரிச்சு கொடுங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னு அவங்க அம்மாக்கிட்டையும் சொன்னேன் இவங்ககிட்டையும் சொன்னான். அப்படியேப்பட்ட நான் இல்லைம்மா
நான் சந்தேகம்லாம் பட மாட்டேமா, நான் விஷால் கூட போவேன், ஷூட்டிங்லாம் பார்ப்பேன் அப்படியெல்லாம் சொன்னாப்படி. சரி அப்போல்லாம் நல்லா தான் இருந்தார். புரியுதுங்களா? இந்த பாண்டியன் சொல்லி இது தொடக்கூடாது, ஃபர்ஸ்ட் நைட் நடக்குது இதுன்னு ஒரே டென்ஷன் பண்ணார். அது கூட அவங்க அம்மா கிட்ட நான் ஃபோன் பண்ணி சொன்னேன், அம்மா உன் பிள்ளை பாரு, நான் நடிக்க தலையிட மாட்டேன் நீங்களும் சொன்னீங்க, உங்கள் பிள்ளைங்களும் உன் பிள்ளையும் சொன்னா அப்படி. இப்போ தலையிட மாட்டேன்னு இப்போ தலையிடுறாரு. இப்போ அவள் வந்து நான் பாண்டியன் சொல்ல நடிக்கலை, நான் வந்துடுறேன், மறுபடியும் நான் கால் எடுத்து வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. இன்னும் இதுக்கு பதிலுன்னு சொல்லுவேன். இருங்க அது ஏன் சொல்கிறான், அவன் எங்ககிட்ட வளர்ந்திருந்தா கண்ட்ரோலாக வளர்த்திருப்போம், அவன் எங்கள் அக்கா வளர்த்த மாதிரி அது மாதிரி பண்ணிட்டாங்கோ. இப்போ வந்து சித்ரா வந்து அவங்க மாமனார் மாமியார் வந்து என்னுடைய பொண்ணுன்றாங்கல்ல. நான் எந்த பிரச்சனைனாலும் என் பொண்ணு சித்ரா பக்கம் தான் நிற்பேன், நான் ஏமந்த பக்கம் நிற்க, என் புள்ள பக்கம் நிற்க மாட்டேன். இப்போ எப்படி புள்ள பக்கம் நிற்கிறாங்க. நான் கட்ட பஞ்சாயத்தை நடத்துவேன், அதாவது இன்ஸ்பெக்டர் தெரியும், ஏசி தெரியும், டிசி தெரியும் அப்படின்னாரு. அப்போ தெரியும், என்னடா தெரியும்னா என்ன வேலை அப்படின்னா, நான் வந்து இது பணம் யாருன்னா கொடுக்கலன்னா அவங்கள கொஞ்சம் மிரட்டி இது பண்ணுவேன், அவங்களுக்கு கொஞ்சம் பணம் கொடுப்பேன், நான் எனக்கு கமிஷன் வந்துடுவேன். அப்போ தான் எனக்கு ஒரு டவுட்டாக வந்தது. சரிப்பா இப்படியெல்லாம் சொல்கிறியே, நீ உனக்கு விரோதி இருப்பாங்க, நீ இப்படியெல்லாம் மிரட்டும் போது விரோதி இருக்கலாம், என்ன விரோதி இருக்கலாம். இப்போ வந்து உன்னை அடிக்கிறதுக்கு பதிலாக உன்னை வெட்டி போடுறதுக்கு பதிலாக என் பொண்ணை எதனா பண்ணிட்டா நான் என்ன பண்ணுவேன்னு சொன்னேன். அதுக்கு தாம்மா நான் இட்டுன்னு போய் ஷூட்டிங்கில் விடுறேன், இட்டுன்னு போயிட்டு வீட்டில் விட்றேன்னாரு. சரிப்பா எனக்கு அது ஒரு நிம்மதியாக இருக்குது, சரி பார்த்துரும் அப்படின்னு சொல்லிட்டான். இப்போ ஹேம்நாத் வந்து கூட இருந்தார் சித்ரா வந்து இறக்கும் போது, அவர் உங்ககிட்ட ஃபோன் பண்ணி சொல்லாம எதுக்கு அவங்க அப்பா மூலியமா உங்ககிட்ட தகவல் வந்து? அதுதான் தெரியலையே. அவர் சொல்லியிருந்தாலும் சரி என்ன சொல்லி ஓடி வந்திருக்கோம். லேட்டாக சொன்னால்தான் எங்களுக்கு தெரியல, எதுவுமே தகவல் தெரியலையே எனக்கு. நான் 8 மணிக்கு நான் சித்ரா கூட பேசுகிறேன், நார்மலாக தான் பேசுகிறேன், சந்தோஷமாக தான் பேசுகிறேன். இந்த பிரச்சனை அந்த பிரச்சனைன்னு சொல்ல சாட்டு மியூசிக்கில் இருக்கிறோமா அப்படின்னா அப்புறம் பேசுகிறோமான்னா சரி ஓகேனா பத்திரமா போயிட்டோமா அப்படின்னு. அவளும் அங்கே தான் இருக்கிறேன்னு சொல்ல, ஹோட்டலில் தங்குறேன் அவளும் சொல்ல. அவங்க நிறைய கடன் வாங்கியிருக்காங்க, புதுசாக கார் வாங்கியிருக்காங்க, அப்பார்ட்மெண்ட் வாங்கியிருக்காங்க, கடன் தொல்லை தாங்காமல் அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க, என் மகன் மேலே எந்த தவறும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்களுக்கு கடன் வந்து ஏற்கனவே இருந்ததுப்பா, அவர் வந்த பிறகு கடன் இல்லை. நாங்கள் ஏற்கனவே இதெல்லாம் கடன் வாங்கினது வந்து நாங்கள் காட்டுறோம் பாருங்கள், கார் வாங்கினது டாக்குமெண்ட்டு, இந்த லோன் வாங்கினதெல்லாம் காட்டுறோம். அதனால் செத்தான்னு நான் நம்பிக்கையே படமாட்டேன், அதுக்கெல்லாம் நான் காமிக்கிறேன். நான் அவர் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு, அவர் வந்து என் மகனை வந்து தவறாக கைது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. தவறாக கைது கூட இருக்கிறாங்களா, கூட தானே இருந்தார், எதனால் இறந்தாருன்னு தெரியல, எனக்கு தெரியாது, அவருக்கு தானே தெரியும் எதனால் இறந்தார். இப்போ கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு ரூம்ல தங்க வேண்டியதுக்கான அவசியம் என்ன? அதே கேள்விதான் நான் கேட்குறேன். இங்க வீடு இருக்கு, அடுத்து அவங்க அம்மா அப்பா வீடு இருக்கு, அவங்க 2 பேரும் தான் இருக்கிறாங்க, இடைஞ்சல் இல்லை. ஹோட்டலில் போய் ரூம் எடுத்து தங்கறதுக்கு காரணம் என்ன? இங்கிருந்து போகும்போது மாமியார் வீட்டுக்கு போகிறேன்னு தான் சொல்லிட்டு போனாங்க. அங்கே ஹோட்டலில் போய் தங்குறது எங்களுக்கு தெரியவே தெரியாது. அன்றைக்கி வந்து அவங்க மாமனார் சொன்னார், இது மாதிரிம்மா சூசைட் பண்ணிக்கினா ஒரு 2 நாள் ஹோட்டலில் தங்கிக்கிறாங்கம்மா அப்படின்னாரு. அப்போ தான் தெரியும் எங்களுக்கு ஹோட்டல் தங்குந்து. திங்கக்கிழமை போனோம் பாரு, அப்போ கூட தெரியாது எங்களுக்கு ஹோட்டல் தங்குந்து. நானும் கேட்குறேன்னே, சித்ரா எங்கே படுப்பா, நீங்கள் எங்கே படுப்பா, அப்படி நாங்கள் இங்கே தான் படுப்போம், அவன் அங்கே படுத்துக்குவாங்க, எங்கிட்ட அங்கே படுப்பான் சொல்கிறாங்களே, அப்போ கூட சொல்லலையே என்கிட்ட. இது வந்து ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணது வந்து உங்களோட சம்மதத்தின் அடிப்படையில் தான் நடந்துச்சு, ஏன் அவசரமாக நடந்துச்சுங்கிறாங்க? அவர் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணணும்னார். ஹேம்நாத் தான் வந்து ஆமாம் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணணும்னார். நாங்கள் வந்து எங்களை வந்து நிச்சயதார்த்தம்னா உள்ள மாப்பிள்ளை வரக்கூடாது, கல்யாணம் ஆன பிறகு தான் வீட்டுக்குள்ளே வரணும் முறைப்படி, அதனால தான் வந்து நான் வரக்கூடாது அப்படின்னா. சரி ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணால் உள்ளே வரலாமா, சரி அப்படின்னா. சரி எனக்கு ஒரு மைண்டில் ரிஜிஸ்டர் மேரேஜ் ஒரு ஆதாரம் தானே அது நமக்கு அப்படின்றதுனால அது ஓகேன்னு சொன்னான். நீங்க கேட்டிங்களா ஏன் இப்படி அழுத்தம் கொடுக்குறீங்க அப்படின்ட்டு? எதுக்கு அழுத்தம்? ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்றதுக்கு வந்து அழுத்தம் கொடுக்குன்னா, நான் கல்யாணம் பண்ணிட்டு நான் தீபாவளி கொண்டாடணும்னார். தீபாவளி எதுக்கு தீபாவளி கொண்டாயா, அடுத்த வருஷம் யார் கொண்டாடுவா, அடுத்த வருஷம் கூட இந்த வருஷம் கொண்டாடணும் அப்படின்னாரு. சரி ஏதோ ஒரு ஜாலியாக பேசுகிறாரு அப்படின்னு நினச்சி தான் நான் ஏமாந்தேன். ஆனால் இந்த அளவு ஏமாறோன்னு கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கலாம். இப்போ வந்து சித்ரா வந்து அவங்க மாமனார் மாமியார் வந்து என்னுடைய பொண்ணுன்றாங்கல்ல. நான் எந்த பிரச்சனைனாலும் என் பொண்ணு சித்ரா பக்கம் தான் நிற்பேன், நான் ஏமாந்த பக்கம் நிற்க, என் புள்ள பக்கம் நிற்க மாட்டேன். இப்போ எப்படி புள்ள பக்கம் நிற்கிறாங்க? அதான் எப்படி அவங்க வீட்டு பொண்ணு தான் இப்போ கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம், ஆனால் அவங்க வந்து வீட்டுக்கு கூட வரல, அவங்க இறந்ததுக்கு அப்புறம் எங்கேயுமே அவங்க
மரப்படையில அதுக்கு நீங்க பேசுனீங்களா அதுக்கப்புறம் அவங்க கிட்ட? யாருக்கிட்ட? இவங்களோட அப்பா அம்மா, ஹேம்நாத்தோட அப்பா அம்மா கிட்ட. அன்னைக்கு இறந்ததே அவர் தான் தகவல் சொல்றார். இறந்ததே அவர் தான் 5:15 மணிக்கு தகவல் சொல்றார். இறந்தது வந்து யாருக்கு சொல்லணும்? எனக்கு தானே சொல்லணும். எத்தனை மணிக்கு இறந்தது, எப்போ எனக்கு தகவல் வருது, எனக்கு தானே பெத்த தாய் தானே சொல்லணும். அவங்களுக்கு போய் அவங்க என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு தெரியாமல் அதுக்கு மேல்படி எல்லாம் முடிஞ்ச பிறகு 5:15 மணிக்கு வந்து சொன்னேன். எப்படியோ லேட்டாக தான் சொல்லுது. எனக்கு தெரியாது. நான் அப்போ காலையில் எழுந்த உடனே நான் டிவி பார்க்குறோம் இல்லை சரிங்களா. டிவி பார்த்துருந்தா எனக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் இவர் சொல்லி தான் எனக்கே தெரியும். அப்போ நான் தூக்க களத்தில் தான் எழுந்து நான் என்ன ஏது அப்படின்னு கேட்டேன். உங்களுக்கு எப்பயா தெரிஞ்சுதா அவர்கிட்ட உங்களோட அனுபவத்துக்கும் உங்களோட வயசுக்கும் வந்து இவர் எங்கேயோ ஒரு இடத்துல தப்பா இருக்கு அப்படின்னு உங்களுக்கு? அவர் பேசும்போது தான் ஒரு தப்பாக கண்டுபிடிக்கிறோம். நான் கட்ட பஞ்சாயத்தை நடத்துவேன், அதாவது இன்ஸ்பெக்டர் தெரியும், ஏசி தெரியும், டிசி தெரியும் அப்படின்னாரு. அப்போ தெரியும். என்னடா தெரியும்னா என்ன வேலை அப்படின்னா, நான் வந்து இது பணம் யாருன்னா கொடுக்கலன்னா அவங்கள கொஞ்சம் மிரட்டி இது பண்ணுவேன், அவங்களுக்கு கொஞ்சம் பணம் கொடுப்பேன், நான் எனக்கு கமிஷன் வந்துடுவேன். அப்போ தான் எனக்கு ஒரு டவுட்டாக வந்தது. சரிப்பா இப்படியெல்லாம் சொல்கிறியே, நீ உனக்கு விரோதி இருப்பாங்க, நீ இப்படியெல்லாம் மிரட்டும் போது விரோதி இருக்கலாம், என்ன விரோதி இருக்கலாம். இப்போ வந்து உன்னை அடிக்கிறதுக்கு பதிலாக உன்னை வெட்டி போடுறதுக்கு பதிலாக என் பொண்ணை எதனா பண்ணிட்டா நான் என்ன பண்ணுவேன்னு சொன்னேன். அதுக்கு தாம்மா நான் இட்டுன்னு போய் ஷூட்டிங்கில் விடுறேன், இட்டுன்னு போயிட்டு வீட்டில் விடுறேன்னாரு. சரிப்பா எனக்கு அது ஒரு நிம்மதியாக இருக்குது, சரி பார்த்துரும் அப்படின்னு சொல்லிட்டான். இப்போ ஹேம்நாத் வந்து கூட இருந்தார் சித்ரா வந்து இறக்கும் போது, அவர் உங்ககிட்ட ஃபோன் பண்ணி சொல்லாம எதுக்கு அவங்க அப்பா மூலியமா உங்ககிட்ட தகவல் வந்து? அதுதான் தெரியலையே. அதுதான் தெரியலையே. அவர் சொல்லியிருந்தாலும் சரி என்ன சொல்லி ஓடி வந்திருப்போம். லேட்டாக சொன்னால்தான் எங்களுக்கு தெரியல. எதுவுமே தகவல் தெரியலையே எனக்கு. நான் 8 மணிக்கு நான் சித்ரா கூட பேசுகிறேன், நார்மலாக தான் பேசுகிறேன், சந்தோஷமாக தான் பேசுகிறேன். இந்த பிரச்சனை அந்த பிரச்சனைன்னு சொல்ல சாட்டு மியூசிக்கில் இருக்கிறோமா அப்படின்னா அப்புறம் பேசுகிறோமான்னா சரி ஓகேனோ பத்திரமா போயிட்டோமா அப்படின்னு. அவளும் அங்கே தான் இருக்கிறேன்னு சொல்ல, ஹோட்டலில் தங்குறேன் அவளும் சொல்ல. எனக்கு என்ன டவுட் ஏமந்த மேலேன்னா, அதாவது இந்த பாண்டியன் சோரில் வந்து இது நடிக்கக்கூடாது அது நடிக்கக்கூடாது இப்படி நடிக்கக்கூடாது தொடக்கூடாது இப்படி நடிக்காது. நான் வந்து பொண்ணுன்னு கேட்கும்போதே நான் சொன்னேன், எப்பா இப்படியெல்லாம் இருக்கும், சந்தேகம் வரக்கூடாது, ஊர் மக்களே வந்து சித்ராவை வந்து நல்ல இடத்துல கொடுக்கணும், சந்தோஷமாக கஷ்டப்பட்ட பொண்ணு சந்தோஷமாக நல்லா விசாரிச்சு கொடுங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னு அவங்க அம்மாக்கிட்டேயும் சொன்னேன், இவங்ககிட்டையும் சொன்னான். அப்படியேப்பட்ட நான் இல்லைம்மா, நான் சந்தேகம்லாம் பட மாட்டேம்மா, நான் விஷால் கூட போவேன், ஷூட்டிங்லாம் பார்ப்பேன் அப்படியெல்லாம் சொன்னேன். அப்படி சரி அப்போல்லாம் நல்லா தான் இருந்தார் புரியுதுங்களா. இந்த பாண்டியன் சொல்லி இது தொடக்கூடாது, ஃபர்ஸ்ட் நைட் நடக்குது இதுன்னா ஒரே டென்ஷன் பண்ணார். அது கூட அவங்க அம்மா கிட்ட நான் ஃபோன் பண்ணி சொன்னேன், ஏம்மா உன் பிள்ளை பார், நான் நடிக்க தலையிட மாட்டேன் நீங்களும் சொன்னீங்க, உன் பிள்ளையும் சொன்ன அப்படி. இப்போ தலையிட மாட்டேன்னு இப்போ தலையிடுறாரு. இப்போ அவள் வந்து நான் பாண்டியன் சொல்ல நடிக்கலை, நான் வந்துடுறேன், மறுபடியும் நான் கால் எடுத்து வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. என்ன இதுக்கு பதிலுன்னு சொல்லுவோம். இருங்க அது ஏன் சொல்கிறான், அவன் எங்ககிட்ட வளர்ந்திருந்தா கண்ட்ரோலாக வளர்த்திருப்போம், அவன் எங்கள் அக்கா வளர்த்த மாதிரி அது மாதிரி பண்ணிட்டாங்கோ, இருங்க ஃபோன் பண்ணுறேன் இருங்க அப்படின்ட்டு பிள்ளைகிட்ட பேசுனாங்களோ இல்லை சித்ரா கிட்ட பேசுனாங்களோ தெரியாது. அப்புறமா மறுபடியும் சித்ரா எனக்கு ஃபோன் பண்ணேன், என்னம்மா சொன்னா ஆண்டிக்கிட்ட அப்படின்னா, இருக்கிறதம்மா சொன்னேன் நான் அப்படின்னு. இல்லை உங்கள் அம்மா வந்து என் பிள்ளை வேண்டான்னு சொல்லிட்டாங்கன்னா நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் செத்து போனா எப்படிம்மா, நிஸ்தாமலாக ஆயிடுச்சு, இதுக்கெல்லாம் செத்து போனா எப்படி, அவன் நல்லவனோ ரவுடியோ இல்லை திருத்தி தான் நம்ம வாழணும் அப்படி கூட நான் அட்வைஸ் தான் பண்ணுறேன். ஆனால் இந்த காரணம் என்ன, கடன் தொல்லையால் கிடையாது, அவள் எவ்வளோ கடன் அடைக்கிறவோ. இப்போ வந்து என்னென்னவோ சொல்கிறாங்க பாரு, அவன் வாங்கி கொடுத்தான் இவன் கொடுத்தான், அப்படியேப்பட்ட பொண்ணு என் பொண்ணு கிடையாது. எல்லா ரெக்கார்டு என்கிட்ட இருக்கு, எல்லா ரெக்கார்டு இருக்குது. பெசநகர் வீடு, பெசநகரில் போய் கேளுங்க, எத்தனை வருஷமா 1987 வாங்கின வீடு அது, அதுக்கு ஆதாரம் என்கிட்ட இருக்கு. அங்கதான் அவ பிறந்ததே, கேட்டானு தரோம். அவ பிறந்தது அங்கதான், பிறக்காத முன்னாடி வாங்கின வீடு அது. இந்த ஒரு வருஷத்துல வாங்கினாங்க இவ்வளவு சொத்துன்றாங்களே, எப்படி நியாயமா இது? நாங்க சம்பாதிக்கல, எங்க வீட்டுக்கார் போலீஸ்க்கு சம்பாதிக்கல, அவ கஷ்டப்பட்டு எடுத்து போட்டா நாங்க சாப்பிட்டுக்கிறோம். ஒவ்வொரு நாள் வந்து இந்த பணம் வந்து டார்ச்சலுக்காக தான் நாங்க வந்து பணம் வந்து சேர்த்து குறி சேர்த்த மாதிரி ஒரு விஜய் டிவியில் சொல்லியிருக்கு. நான் வந்து இன்னைக்கு எபிசோட் பண்ணால் எனக்கு 10,000 கிடைக்கும், அந்த 10,000 வந்து செங்கல் மணல் வாங்குவோம், இப்படி தான் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது உங்களுக்கு விஜய் டிவி எல்லாம் தெரியும், நீங்கள் பார்த்துருக்கீங்க. எப்படியா பட்டன்னு கேட்டு பாருங்க.
எப்படி நாங்க கொஞ்சம் அப்படிலாம் கொஞ்சமா பணத்தை கொடுத்தோம் செஞ்சோம் அப்படின்னு கேட்டு பாருங்க. அப்படி சேர்த்து பணம் தான் மடிப்பாகத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து என் சம்பள காசு கிடையாது, அதோட சேர்த்து குருவி சேர்த்த மாதிரி 40 லட்சம் ரூபாய்க்கு வாங்கிச்சது. ஹேம்நாத் எப்படி பழக்கமானாரு? யார் அது மூலமா பழக்கம்? அதுதான்பா, அதுதான் எனக்கு தெரியல. தெரியல. சித்ரா கிட்ட தான் பழக்கம். சித்ரா இல்ல கேட்க முடியாது, ஏமநாத்துக்கு தான் தெரியும் எப்படி பழக்கணும். நடிகர் சங்கம் மூலமா வந்து அதெல்லாம் பிரச்சனைக்காக வந்தாங்க அப்படிலாம் யாரும் நமக்கு தெரியலப்பா, அதெல்லாம் யாரும் இல்லை. சித்ரா மீடியாவுக்கு வந்து எத்தனை வருஷம் ஆகுது? 8 வருஷம் ஆகுது. 2012 சொல்றாங்க ஒரு வருஷத்துலயே சம்பாதிச்சு வீடு வாங்கினாங்க, இடம் வாங்கினாங்க. எப்படி ஒரு வருஷத்துல? மீடியாக்கே தெரியாதாப்பா உங்களுக்கு? எத்தனை வருஷமா சித்ரா மீடியால இருக்கிறான்னு உங்களுக்கு தெரியாதா? ஒரு வருஷத்துல இப்போ இவ்வளோ பணம் சேர்க்க முடியுங்களா? அதாவது ஒரு பணம் வந்ததுன்னா இது என்ன பணம் நான் கேட்பேன், நான் கேட்காம இருக்க மாட்டேன். இந்த பணம் வந்ததுன்னா இது இந்த பணமா, இது பாண்டியன் ஸ்டோர் பணமா, இதுமா அப்படின்வாங்க. செக்கு எங்கள் கையில் தான் கொடுப்பாங்க, நான் இவர் கையில் கொடுப்பேன், பேங்க்கில் எடுத்துமே போடுவாங்க. அது சேர்ந்த பிறகு இதுக்கு கட்டிடுமா அது கட்டிடுமா அப்படின்வாங்க. நகை கட்டிடு அது கட்டிடுன்னு சொல்லிட்டு எல்லாம் கரெக்டாக கொடுத்து எங்களுடைய ஏமேப்பா சித்ராவுடைய எங்களுடைய ஏமே இதெல்லாம் முடிச்சு பிறகு 2001 நம்ம கொஞ்சம் பணம் சேர்த்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான். இந்த வீட்டுக்கு வந்து இவர் ரிட்டையர் ஆன பணம் மொத்தம் போட்டிருக்கு. அவங்க அம்மா அப்பா ஏமந்தத்துக்கும் தெரியும், ஏமந்த அப்பா அம்மாவுக்கும் தெரியும். அவங்க அப்பா வந்து யாரை காப்பாத்துறதுக்கு எங்க மகனை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க தெரியலையே, அது அவரு தான் கேட்கணும். ஏன்னா அவர் மனசுக்கு என்ன பற்றி இல்லை. நானா என் பொண்ணு இறந்துருக்காங்க, நான் பறி கொடுத்துருக்கேன். இதுக்கு வந்து என் முடிவு எனக்கு தெரியல. நான் வீட்டுக்குள்ளே அடங்கி உட்காந்துருக்கேன். அவங்க வந்து 1008 பேசுவாங்க. அவன் பிள்ளை பெற்றவங்க, பொண்ணு பெற்றிருந்தா அவர் பொண்ணு பெற்றிருந்தால் அந்த ஐயோ என் பொண்ணு இதாக அது பார்த்து வந்திருக்காது. அவர் ஒரே பிள்ளை பெற்றிருக்காரு. அதனால் அவருக்கு வந்து அந்த பொண்ணை பற்றி பேச தகுதி அவருக்கு இருக்கோ. ஆனால் அவங்க சுற்றி அவங்க சொந்தக்காரங்க இருக்கப்பட்டவங்க அவங்க சப்போர்ட்டை பண்ணுறவங்களா இருந்தால் நீங்களும் ஒரு பொண்ணு வச்சிருங்க, நான் பொண்ணை வாரி கொடுத்துவோம், உங்களுடைய பொண்ணுக்கு இந்த நிலைமை வராத பார்த்துக்கோங்கன்னு தான் சொல்லுவோம் அவங்க சொந்தக்காரங்களுக்கு. அதுதான் பொண்ணுக்கு வந்த நிலைமை அவங்க குடும்பத்துக்கு வரக்கூடாது இருப்பாங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் உங்களுக்கு கைக்கு வந்துருச்சு? இது வரைக்கும் கிடைக்கல. அதுக்கு நீங்க ஏன் நம்ம ஆக்ஷன் எடுக்கல? ஏன் இன்னும் பிரச்சனை இல்லை, எனக்கு வந்து எல்லாம் மென்டல் டாச்சு. நான் எங்கே வெளியே போக முடியல. இன்னைக்கு தான் நாங்கள் ஒரு தெளிவாக பேசுகிறோம்பா, இன்னைக்கு தான் தெளிவாக பேசுகிறோம். அங்கே தான் அப்படின்ட்டு நான் அதனால தான் கொஞ்சம் மென்டல் டாச்சு மீண்டு வர என்னுடைய மென்டல் டாச்சு மீண்டு வர முடியல. எங்கேயும் போக முடியல, வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கேன். வெளியே போனால் இது என்ன பொண்ணு சொல்கிறாங்க. வெளியே அது சொல்லும்போது பின்னாடி எவ்வளோ பேசுவாங்கன்னு தெரியாது. ஏன்னா பிரஸில் பார்த்தா ஒவ்வொன்று நல்லது சொல்கிறாங்க, 70% கெட்டது சொல்கிறாங்க. ஜனங்க வந்து கெட்டதான் பார்க்குறாங்க, நல்லது பார்க்க மாட்டாங்க. ஆனால் அதுக்கு கூட்டம் ரசிகர் கூட்டம் இருக்குது, அது விட மாட்டாங்க. கண்டிப்பாப்பா. அவன் தான் செய்தான்னா சித்ராவுடைய பேரண்ட்ஸுங்க சும்மா விட மாட்டாங்க, மக்கள் சும்மா மீடியா நீங்கள் சும்மா விட மாட்டீங்க. அங்கே என்ன நடந்தது கடவுளுக்கு தான் தெரியும், ஏமாந்துக்கு தான் தெரியும், எங்களுக்கு கூட தெரியாது. அப்ப இது சூசைட் இல்ல நீங்க நினைக்கிறீங்களா? மறுபடியும் அதே வார்த்தை கொலை இல்லை, கொலைதான்றேன். மறுபடியும் சந்தேகம் சட்டம் சார்ந்த மருத்துவத்துறை எனக்கு சப்போர்ட் பண்ண நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதில் எந்த வித மாற்றம் கிடையாது. இந்த கவர்மெண்ட்டும் எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க நம்பிக்கை இருக்குது. அது மட்டும் எனக்கு தெரியும். எனக்கு 2 பாயிண்ட் தான் எனக்கு, வேறு எதுவும் கிடையாது. வேறு யாரும் நம்பலை. 3வது கடவுள் நம்புகிறேன். 3வது தான் கடவுள், ஃபஸ்ட்டு கடவுள் நம்பல. நாங்கள் ஆடியோவுக்கு போகும்போது கூட நானும் எங்கள் வீட்டுக்கார் எங்கள் பையன் எங்கள் பொண்ணு தான் போனோம். நாங்கள் வெக்கில கூட்டின்னு போல, பின்னாடி 2 பேர் இங்கே கூட்டின்னு போல, நாங்கள் மட்டும்தான் தனியாக போனோம். எங்களுக்கு பயம் இல்லைப்பா, எங்கள் பொண்ணு பறி கொடுத்துட்டுக்கிறோம். நாங்கள் ஆம்பளை பிள்ளை மாதிரி இருந்தோம். என் பொண்ணு உலகத்துக்கே தெரியும். இன்னைக்கு வந்து திருச்சி எங்க கோயம்புத்தூர் எங்கன்னு எனக்கு தெரியாது, அவள் தான் கூடவே கூட்டின்னு போவேன். சென்னைக்குள்ள தான் நான் போக மாட்டேன் நான். ஆனால் இவன் வந்த பிறகு அவனுடைய பொருள் பத்திரமா வச்சுக்கோண்ணா இப்படி பண்ணிவிடுவான். எனக்கு கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கலப்பா, கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கலாம். ஆனால் நம்பினேன், ஏம்நாத் நல்லவன் நம்பினேன். ஆனால் இப்போ பச்சை துரோகம் மாதிரி பண்ணிருக்கு. ஆனால் உலகத்துக்கே தெரியும்பா, உலகத்தை சித்ரா வந்து நல்லவளா கெட்டவளான்னு உலகத்துக்கே இன்னைக்கு சொல்லலாம். அவன் இப்படின்னு சொல்லலாம், உலகத்துக்கே தெரியும், மக்களுக்கு தெரியும். அவன் மனசாட்சி தெரியும், எங்கள் மனசாட்சிக்கு தெரியும். ஆனால் எதுனால இது மாதிரி ஒரு மார்க் இல்லை, ஒன்றும் இல்லை, சூசைடுன்றாங்க. எப்படி சூசைடு ஆகும்? உங்களுக்கு காவல்துறை அதுக்கு ஏதாவது விளக்கம் கொடுத்தாங்களா? அவங்க எதுல தூக்கு மாட்டிக்கிட்டாங்க, எது மேல சேர்ல ஏறி தூக்கு மாட்டிக்கிட்டாங்க? அதெல்லாம் எதுவும் சொல்லலை. மார்க் இருக்கு எதுவுமே சொல்ல.
சட்டப்படி ஒரு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சூசைடா மர்டரான்ற ஒரு டவுட் இருக்கும்போது அது வீடியோகிராஃப் பண்றதுக்கு கண்டிப்பா வந்து சட்டத்துல வந்து இது இருக்கு. ஆனா அது எடுத்தாங்களா இல்லையா எங்களுக்கு தெரியாது. நாங்க வந்து எடுக்கல. பேச முடியல. எங்களை வந்து நாங்க பொண்ணை பறி கொடுத்துட்டு எங்களை அந்த மீள முடியல. இன்னைக்கு தான் கொஞ்சம் தெளிவா பேச. கோட்டாட்சியர் அலுவலகத்திலே வந்து எடுக்கல. ஏசி வந்து அவங்க தனி விசாரணை அங்கே எடுக்கல. என்ன நடந்தது, இந்த வீடு எப்படி வாங்கினீங்க, எங்கே கடை இருந்தது, எல்லாம் டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம். அது ஒன்று ஆதாரம் வந்து என்கிட்ட இருக்குது. யாருக்கான கொடுத்துருவாங்க. ஏன் கொடுக்குறாங்க இப்போ தருவேன், எனக்கு முடிவு வந்த பிறகு தருவேன். ஏன்னா அவர் சொல்லியிருக்காரு 1 வருஷத்துக்குள்ளே வந்து இவ்வளோ பணம் சம்பாதிக்கணும். ஒவ்வொன்றுத்தையும் நான் வந்து வச்சுருக்கேன். இந்த கடை வந்து எப்படி வந்தது, இந்த வீடு நான் எப்படி வாங்கினேன், பெசனல் வீடு எப்படி வாங்கினேன், அது அரசாங்கம் கொடுத்த வீடு, அது குடிசை மாற்று கொடுத்த வீடு. நான் குடிசையில் வாழ்ந்தவங்க, குடிசையில் வாழ்ந்தவங்க. இல்லை நாங்கள் இங்கே இருக்கிறோம், நீங்கள் போய் பெசனல் வீடு அது வந்து அது ஒரு வீடு. மடிப்பாக்கம் வீடு, மடிப்பாக்கம் வீடு எவ்வளோ கஷ்டப்பட்டான்னு சொல்லிட்டு விஜய் டிவியில் ஏற்கனவே சொல்லியிருக்கான். குருவி சேர்த்த மாதிரி இன்றைக்கி எப்படி சொன்னால் 10,000 ரூபா அதை அப்படியே சேர்த்து அந்த வீடு வாங்கினேன் அப்படி சொல்லியிருக்காங்க. எப்போ அந்த டான்ஸ் ஜோடி நடக்கும்போது அப்போ வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து வீடு வாங்கும்போது யூனியன் பேங்க்கில் 61 லட்ச ரூபா வந்து லோன் வாங்கி என்னுடைய ரிட்டைர்மெண்ட் காசு 31 லட்சம் போட்டு மொத்தம் 90 லட்ச ரூபா அந்த வீடு வந்து வாங்கினோம். அது 10 பைசா கிடையாது. அந்த மடிப்பாக வீடு வந்து ஒரு 40,000 50,000 வருது. அந்த லோன் வந்து நான் யூனியன் பேங்க் கைதோடு கட்டின்னு இருக்கோம். இது தவிர வேறு வந்து அது பொண்ணு சம்பாதிச்சு எதுவும் கிடையாது. தாம்பரத்தில் 3 கோடி இதெல்லாம் வந்து இல்லை. இது வந்து பொண்ணு எங்கிட்ட நேராக விசாரிச்சிருந்தாக்கா, ஐயா வாங்க நான் கொடுத்துருவேன், உங்களுக்கு என்ன வேணும் சொல்லி என்னை கான்டாக்ட் பண்ணியிருந்தாக்கா உண்மை நிலவரம். அது பேட்டி கொடுக்குறது நீ கொடுக்கலாம், அது பிரஸ் வந்து சுதந்திரம் கொடுக்கலாம். பட் பாதிக்கப்பட்டு என்கிட்ட வரத்து கேட்டிருந்தாக்கா, ஐயா வாங்க நீங்கள் வந்து அந்த துறையில் வந்து மூத்த ஒரு ஆசிரியர் சொல்லி தான் நான் உங்களுக்கு மதிப்பு கொடுத்து கொடுப்பேன். நீங்கள் கேட்ட கேள்விக்கு நாங்கள் விளக்கம் சொல்கிறோம்ண்ணே. இந்த சொத்து எதுக்காக வந்தது, எப்படி வந்தது, நாங்கள் விளக்கம் கொடுக்குறோம், அதுக்கு ஆதாரம் கொடுக்குறோன்றோம். நாங்கள் தரோம். நீங்கள் 1 வருஷத்துக்குள்ள இவ்வளோ போச்சு அப்படி போச்சுன்னு என்னுடைய பொண்ணு மேலே பழி போடுற மாதிரி தானே இருக்குது. ஏதோ ஒரு கெட்ட வழியில் போயிட்டு சம்பாதிச்சு இது வந்து எல்லா பண்ணுறீங்க. எல்லா பெண்களும் அவமானப்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது. இது நடிகை இல்லாமல் இருக்குதுங்க, அது ஒரு பெண்ணு தான். ஒரு நடிகை இல்லாமல் ஒரு சாதாரண பெண்ணு தாக்கா நீங்கள் பேட்டி கொடுப்பீங்களா? வந்திருக்க முடியாது, சான்ஸ் கிடையாது. ஒரு பிரபல நடிகை அவள் எப்படி சம்பாதிச்சா என்கிட்ட கேட்டிருந்தாக்கா, எனக்கு வீடு தேடிருந்தா நான் வர வச்சுருப்பேன். அது வந்து மக்கள் மத்தியில் வந்து பிரதப்படுத்தி அசிங்கப்படுத்தி ஒரு பெண்ணை வந்து கேவலப்படுத்தினாக்கா அது வந்து. ஆனால் ஒரு மீடியாவில் ஒரு பொண்ணை வந்து இவ்வளோ கேவலமாக படுத்தி செஞ்சதுன்னா மீடியாவில் இருக்கிற பொண்ணுங்களுக்கு கூட கேவலப்படுத்துகிற மாதிரி தான். இவளுக்கு கேவலமாக படுத்துறது அவங்களுக்கும் கேவலப்படுத்துகிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். நான் அவர் தப்பாக சொல்லலை, அந்த ஆசிரியர் தப்பாக சொல்லலை, அவரும் கடமை செய்கிறாரு. இருந்தாலும் ஒரு வார்த்தை பேசி இது ரெக்கார்ட் பண்ணி இருந்தாங்க. இப்படி வரீங்க, நான் ரெக்கார்டு காட்டுறேன், இது நம்ம இது நான் வந்து எங்கள் குடிசை மாட்டு வாரத்தில் இருந்தேன், எனக்கு கவர்மெண்ட் அலர்ட் பண்ணி கொடுத்தாங்க. அப்போது போலீஸ் சேரத்துக்கு முன்னாடி இவ்வளோ இருக்குது. நான் அந்த வீட்டில் வாழ்ந்த பிறகு எனக்கு போலீஸ் வந்து அலர்ட்மெண்ட் பண்ணாங்க 2010. அதுக்கு ஆதாரம் இருக்குது. நான் ரிட்டையர்மெண்ட் பண்ண வந்து இந்த வீடு வாங்கினது 61 லட்ச ரூபா நான் வந்து லோன் வாங்கி அது பிறகு அதை பணத்தை சேர்த்து இந்த வீடு வாங்கினேன். இதெல்லாம் ரெக்கார்டு என்கிட்ட இருக்குது. மற்றபடி வந்து வேறு தொழில் பண்ணி சம்பாதிக்கணும் அந்த பொண்ணுக்கு அவசியமே கிடையாது. இல்லை நீங்கள் கேட்டு பாருங்க, கோட்டூர்புரத்துல நீங்கள் போய் கேட்டு பாருங்க, மடிப்பாக்கத்துலையும் போய் கேட்டு பாருங்க. உண்மையாக போட்டு சந்தோஷம் பண்ணணும். எனக்கு உண்மை வேணும். எதனால இவ இறந்தா, இதனால அடிச்சு கொலை பண்ணா, அதுதான் வேணும். இப்போ அவங்க அப்பா வந்து இப்போ ரீசெண்டா சித்ரா அவர்கள் அதாவது இறப்பதற்கு முன்பு சித்ரா அவர்கள் வந்து அவங்க மாமனார் கிட்ட போன்ல பேசுனதாக அந்த ரெக்கார்டிங்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதை எப்படி கொண்டு போறாங்கன்னா வரதட்சணை குடும்பம் இருந்ததா கொண்டு போறாங்க, அதனால அழுத்தம் தாங்க முடியல அவங்களால அப்படின்லாம் சொல்றாங்க. அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அவர் என்ன சொன்னாரோ அவர்கிட்ட தானே பேசிக்கிறாங்க, எங்க கிட்ட பேசல. சாகும் முன்ன 1/2 மணி நேரம் மாமனார்கிட்ட பேசினாங்கன்னு தான் எல்லாருக்கிட்ட சொல்லிக்கிறாங்க. அவர்கிட்ட என்ன பேசுன்னு எனக்கு என்ன தெரியாது. நான் சொல்லிட்டேன் 8 மணிக்கு நான் பேசினேன். சித்ரா எங்கே இருக்கிறேன்னா ஷூட்டிங் முடிஞ்சிடுச்சானா, இல்லைம்மா ஷார்ட் மியூசிக்கில் இருக்கிறம்மா, என்ன ப்ரோக்ராமுன்னு கேட்டேன். ஷார்ட் மியூசிக்கில் இருக்கிறம்மா அப்படின்னா, லேட் ஆகுமானா, இல்லைம்மா லேட் ஆகும், என்னம்மா சொல்லுமா, இல்லை சும்மா பேசலாம் அப்படின்னா பேசினா சரி அப்புறம் ஃபோன் பண்ணுறம்மான்னு வச்சிட்டேன். நான் பேசினேன் 8 மணிக்கு தான் பேசுகிறேன். அது மேலே எப்படி பேசவே இல்லை நான். அதுக்கு முன்னாடி அவர் மாமனார் பேசினாரோ அவருக்கு தான் தெரியும் என்ன பேசுனது எது பேசுனது தெரியும். இப்போ என் வீட்டில் இருந்தால் நான் டிலீட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லலாம், எனக்கு டிலீட் பண்ணலாம் எனக்கு தெரியாது.
நான் பேசவும் தெரியாது, டீல் பண்ண தெரியாது. எதுக்காக அதை டீல் பண்ணாங்க? ஃபோன் யார்கிட்ட இருந்து? என்கிட்ட இருந்ததா இல்லை அவன் மாமனார்கிட்ட இருந்ததா? ஏமாந்துக்கிட்டே இருந்தது. எதுக்கு டிலீட் பண்ணணும்? இப்போ வந்து இந்த ரூமில் 2 பேர் இருக்கிறாங்களா, யார் பாதுகாப்பு இருக்கணும்? என் பொண்ணு என் கூடனா நான் இப்போ வந்து அவங்க பிள்ளை இந்த வீட்டில் இருந்தார், நான் அவங்க பிள்ளைய பணமாக்கி இருந்தால் இந்நேரத்துக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, என்னென்ன நான் பேசியிருப்பாங்க, இந்நேரத்துக்கு என்ன உள்ளே உட்கார வச்சுருப்பாங்க இல்லையா? இப்போ நான் வந்து என் பொண்ணை வந்து 2 நாள் இருக்கட்டும் என் பொண்ணு மாதிரி அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அவங்க மாமியார் மாமனார். இப்போ என் பொண்ணை உங்கள் கூட அமிச்சேன், பணமாக்கி கொடுத்துங்க. இதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க? நம்பி அமிச்சேன். ஒரு வாரம் அங்கே இருக்க ஒரு வாரம்னு சொல்லிட்டு அந்த போய் வந்து ஒரு 3 டேஸ்லேயே வந்து பணமாக கொடுத்தாக்கா எந்த ஒரு தாய் தாப்பு வருத்தமும் இருக்குமா? வயிறு எரியுதுப்பா. ஆம்பளை பிள்ளை என் வீட்டுக்கு அவள் ஆம்பளை பிள்ளை, உலகமே சொல்லும் ஆம்பளை பிள்ளை வயிறு எரியுது. எதுனால இது பண்ணாங்க சொல்லு. என்னால செத்தலாம், என்ன தூக்குல போடுங்க, தூக்குல. அந்த நிமிஷம் உன்னால செத்த, நான் அடுத்த செகண்ட்ல நான் தூக்குல தொங்குறேன். நான் என்னால் எதுக்கு போகிறேன்? காரணம் என்ன? தண்ணியை ரூம் எடுத்து தங்குறதுக்கு காரணம் என்ன? எதுக்காக தான்? அங்கே வீடு இருக்குது, இங்கே வீடு இருக்குது, இங்கேயும் எந்த தொல்லையும் இல்லை, அங்கேயும் எந்த தொல்லையும் இல்லை. எதுக்காக ரூம் எடுத்து தங்குறீங்க? ஒரு அம்மா அப்பா கேட்கணுமா இல்லையா? நான் கேட்குறேன் என் பொண்ணை, லேட்டாக என்னம்மா லேட்டாக வரையா என்ன ஆச்சுமா நான் கேட்குறேன். ஒரு அம்மா அப்பா கேட்கணுமா இல்லையா? ஏன் கேட்கல அவங்க? நாளைக்கு தாலி கட்டிக்கின்னு போய் அவங்க வீட்டில் இருக்கும்போது கூட இப்படி தான் ஃப்ரீயாக விடுவாங்களா? விடுவாங்களா? கேட்க மாட்டாங்க. எங்கே போகிற ஏது போகிறேன்னு கேட்க மாட்டாங்க. ஒரு குடும்பத்துக்கு இதுதான் பண்ணுவாங்களா அவங்க? ஏன் கேட்கல? நாங்கள் திங்கக்கிழமை போகும்போது கூட ஹோட்டலில் தங்கிக்கிறாங்க, எங்ககிட்ட ஏன் சொல்லலை? நான் திங்கக்கிழமை கேட்குறேன்னே அவங்க அம்மா கிட்ட, நீங்கள் எங்கே படுத்துக்குவீங்கன்னு கேட்குறேன்னே. ஏன்னா அங்கே தங்கியிருக்கிறாங்களான்னு எனக்கு ஒரு சந்தேகத்தில் நான் கேட்டேன். நாங்கள் எங்கள் 2 பேர் சித்ராவனை இந்த ரூமில் படுத்துக்குவோம், அவன் அங்கே படுத்துக்குவோம், அவர் அங்கே படுத்துக்குவான்னு சொன்னாங்கல்ல. அப்போ கூட சொல்லலையே. சாகும்போது 2 நாள் வந்து ஹோட்டல் தங்கிறாங்கன்னு ஏன் சொல்கிறாங்க? ஏன் மறைக்கிறாங்க? அப்போ காரணம் என் பொண்ணை வச்சு என்ன பண்ணிங்க? அதுதான் என் கேள்வி. இப்போ நீங்க சொன்னீங்களா, உண்மைதான் நீங்க சொன்னது. என்னன்னா பொண்ணை பெற்றவங்களுக்கு தான் அதிகமான வலி இருக்கும், நீங்க இழப்பும் அதிகம். அப்போ நீங்க கொஞ்சம் விசாரிச்சிருக்கலாமோ? ஏன்னா இப்போ அவ்வளோ விஷயங்கள் ஹேம்நாத் பத்தி சொல்றாங்க இல்லையா? அவருடைய தொழில் வந்து தொழில் கதை கிடையாது, அந்த கேரக்டரும் பர்சனல் கேரக்டருமே வந்து அவர் ரொம்ப தப்பானவர் அப்படின்னு நிறைய நியூஸ்லாம் வருது. நீங்க இன்னும் கொஞ்சம் விசாரிச்சிருக்கலாமோ? இல்லை நீங்க விசாரிச்சு தான் இருக்கலாம்ப்பா. நல்லா தான் பேசினான். பொண்ணை வச்சு நான் தங்க மாதிரி வச்சுக்கோன்னு சொன்னான். நான் சொன்னேன் இது மாதிரி ஊர் மக்களெல்லாம் சொல்கிறாங்கப்பா, நல்லா பார்த்து விசாரித்து கொடுங்கோ அப்படின்னு நான் நல்லபடியாக வச்சுக்கோம்மா, எந்த இது இல்லாமல் வச்சுக்கோ, நல்லா தான் பேசினான். அந்த பேச்சு மயக்கத்தில் தான் இவ்வளோ மயங்கினா நானும் மயங்க. நல்லா என்ன வேலை செய்கிறேன்னா ராமச்சந்திராவில் வந்து மெடிக்கல் இருக்கிறேன், 80,000 சம்பளம் அப்படின்னா. அப்புறம் அடுத்தது என்னன்னா இது மாதிரி கட்ட பஞ்சாயத்து இப்படின்னு இப்போ தான் சொல்கிறோம். அதாவது ரீசனல் விசாரிச்சிங்களா? ஆஸ்பத்திரியில் போய் விசாரிச்சேன்னா சித்ரா கேட்டால் நான் விசாரிச்சேன்னா நாங்கள் விசாரிக்கல. உங்க தரப்புல இருந்து உங்க ஃபேமிலி சைடுல மட்டும் தான் விசாரிச்சீங்க? ஆமாம், அப்பா அம்மாவை கேட்டேன் நல்லவன் தான். ஆனால் எந்த இருந்தாலும் நான் உங்கள் சித்ரா பக்கத்தில் தான் நிற்பேன், நான் அவன் பக்கம் நிற்க மாட்டேன் அப்படின்னா. ஆனால் இப்போ வந்து புள்ள பக்கம் நிற்கிறாங்க. என் சித்ராவை அமுச்சிட்டாங்க, சித்ராவை என் பொண்ணை அமுச்சிட்டாங்க, அவங்க புள்ள பக்கம் இன்னைக்கு நிற்கிறாங்க. இது ஹோட்டல் சிசிடிவி ஃபுட்டேஜ் அது ஏதாவது கிடைச்சதா? எதுவும் கிடைக்கலையே. காவல்துறை ஏதாவது சொன்னா? அது கண்டுபிடிக்கணும், காவல்துறை வந்து கண்டுபிடிக்கணுமா இல்லையா? அங்கே சிசிடிவி கேமரா இருக்கணும், ஒரு பெரிய ஹோட்டலுன்றாங்க, சிசிடிவி கேமரா இருக்கணும், எப்படி இருந்தது ஏது இருந்தது அதெல்லாம் காட்டணும் இல்லையா? எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே எதுவுமே பண்ணலையே. ஏன் அது மாதிரி? அதே மாதிரி நசரத்பேட் எங்கேயோ இருக்கு, கேஎம்சி எங்கேயோ இருக்கு, எதுக்கு கேஎம்சிக்கு கொண்டுட்டு வந்தாங்க? அது ஏதாவது உங்களுக்கு தகவல் கிடைச்சது? எனக்கு எதுவும் தகவல். அவங்க மாமனார் சொன்னது தான் எங்கே எந்த ஹாஸ்பிட்டல்னா கேஎம்சின்னு. அந்த டைமில் வந்து கேஎம்ஸோ ஓஎம்ஸோ எனக்கு ஒன்றுமே புரியல. எந்த ஹாஸ்பிட்டல் அப்படின்னா மறுபடியும் கேஎம்சின்னு. அப்புறமா தான் நாங்கள் போனோம். நான் எங்கள் பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி எங்கள் பையனுக்கு ஃபோன் பண்ணி வர வச்சு நாங்கள் போனோம். அப்போ நீங்க பார்த்த வரைக்கும் அவங்க 2 பேருமே எப்படி இருந்தாங்களா? அதாவது அவரு சித்ரா நல்லா பார்த்துக்கிட்டாரா? இங்க இருந்த வரைக்கும் சித்ரா நல்லா பார்த்துக்கிட்டாருன்னா பார்த்துக்குவாரு, சின்ன சின்ன சண்டைகள் வரும். எனக்கு டவுட்டுன்னா இந்த பாண்டியன் சோரில் இவர் வந்து ஒரு மும்முரமாக அப்படியே அரிச்சிட்டே இருந்தார். அதனால தான் அவர் மேலே எனக்கு டவுட். காட்சியில் வந்து அதனால சும்மா அரிச்சிட்டே இருந்தார். ஏன்னா எனக்கு வந்து ஒரு டைம் ஒரு நாள் ஃபுல்லாக என்ன டென்ஷன். ஆபாசமான சீன் கிடையாதுங்க. இல்லை அது உலகத்துக்கே தெரியும், உலகத்துக்கே தெரியும். என்ன அது டென்ஷன் பண்ணார். இது மாதிரி வருது இன்னைக்கு, இது மாதிரி வருது இன்னைக்கு, இது மாதிரி வருதுன்னு. அதனால தான் சரி உனக்கு என்னப்பா யார்கிட்ட பேசணும் சொல்லு, எனக்கு யார் ஃபோன் நம்பரும் எனக்கு தெரியாது, என்ன சொல்லு அப்படின்னா. ப்ரொடியூசர் பேசுவா இல்லை டைரக்டர் பேசுவா, யார்கிட்ட பேசணும் சொல்லு.
ஆறுமா கதை எழுதுன அவங்க ஃபோன் நம்பர் வாங்கி தரேன், வாங்கி கொடு, நான் பேசுகிறேன் அப்படின்னு பேசிக்கிறோம். அந்த கதை எழுதுகிற மேடம்கிட்ட நான் பேசுகிறேன், மேடம் இதை மாதிரி நிச்சயதார்த்தம் ஆகிடுச்சு, கொஞ்சம் இந்த ரொமான்ஸ் சீனெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கலாம் மேடம். அது என்னம்மா அது ஒரு சீரியல் இது தானே. இல்லை மேடம் அவங்க ஒரு இதுவாக நினைக்கிறாங்க மேடம், நான் அப்புறம் பேசுகிறேன்னு வச்சுட்டாங்க, அவ்வளோதான், இதோட சரி. நான் அதுவும் சொன்னேன், இதை மாதிரி பேசணும்பா, இது மாதிரி சொன்னாங்க. அவங்கெல்லாம் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அது இந்த இதிலே தான் இருந்தார், அந்த நெருக்குன்னு இதிலே தான் இருந்தார், இதிலே தான் அவங்களுக்கு சண்டை வந்துருக்குன்னு எனக்கு டவுட். அதிகமாக சந்தேகப்படுவார் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இப்போ தோணும் போது இந்த அளவு நடந்த போது அது அப்படி தான் நினைக்கிறேன் நான். பட் இது தற்கொலை இல்லை அப்படிங்கிறது நீங்கள் ரொம்ப உறுதியாக இருக்கீங்க இல்லையா? ஆமாம், தற்கொலை 2 பேருக்கு வாக்குவாதம் ஆடிச்சுக்குது, ஏடா குடமாக சண்டை ஆயிருக்கு, அடிச்சிருக்கலாம், ஏடா குடமாக பண்ணியிருக்கலாம். இதுதான் எனக்கு சண்டை. தற்கொலைன்னா சூசைட்னா எங்களுக்கு தெரியும், புரியுதுங்களா? இங்கே கழுத்து வரும், அடுத்தது கண்ணு பிதிங்க வரும், நாக்கு வரும். பொண்ணுங்கன்னா குரல் வளையம் இல்லைங்களா, இல்லை நசிங்க இருக்கும், பார்க்குறேன் நல்லா இருக்குது. இந்த மார்க் இல்லை, இந்த நாட்டு வந்து இந்த இடத்துல நாட்டு போட்டால் அந்த இடத்துல வந்து அடிபட்டுருங்க இல்லையா, கண்ணீர் இருக்குங்க இல்லையா, ரத்த காயத்தோடு இருக்குது, எதுவுமே இல்லை. அது புடவை பார்த்தீங்கன்னா மேலே சுருங்கி இருக்கும், மேலே பேண்ட் போட்டால் சுருங்கி இருக்கும். இங்கே எப்படி கழுத்தும் போது நாட்டு போட சுருங்கி இருக்கும், மேலே சுருங்கி இருக்கும். சரி கட் பண்ணால் கூட அது மீதி இருக்கிறப்ப அந்த இது எங்கே, இப்போ கட் பண்ணா வச்சுக்கலாம், மீதி அங்கே தொங்க இருக்கு இல்லையா, அது எங்கே, அது இல்லையா. ஆமாம், பாண்டியன் சார் பெட்டி கார்லேயே தான் இருக்கும், அது புடவை தான், அதெல்லாம் புடவை போடும். அது எந்த புடவையில தூக்க மாட்டா அதெல்லாம் காமிச்சாங்களா உங்களுக்கு? ஹாஸ்பிட்டலில் பார்த்து ஒரு ரெட் கலர் புடவை காமிச்சாங்க, மேலே போட்டு இருந்தது, ஒரு கவரில் இருந்தது ரெட் கலர் புடவை. ஆனா அந்த புடவையில தான் தூக்க மாட்டாங்கன்றது நமக்கு தெரியாது. இந்த ஆடி கார் எம்எல்ஏ வாங்கி கொடுத்ததா சொல்றாங்க, அதான் உண்மையா? 1000 சொல்லுவாங்கடா எம்எல்ஏ, அந்த எம்எல்ஏ வந்து கர்நாடகா சொல்லலாம் இல்லை 1000 சொல்லுவாங்க. ஆடி கார் வந்து நான் லோன் வாங்கிக்கிறேன், நான் தான் காட்டுறேனேன்றனே. நான் உனக்கு ஆடி கார் வாங்கினது வந்து அவ ஆசைப்பட்டு வாங்கினா ஆடி கார் ரெக்கார்டு என்கிட்ட இருக்கு, எல்லாம் ரெக்கார்டு காட்டுறேன், எல்லாத்துக்கும் 10 லட்ச ரூபா. அந்த பழைய கார் விற்று 6 லட்ச ரூபா, மேற்கொண்டு 4 லட்ச ரூபா போட்டு மார்ச் மாதம் 5ஆம் தேதி அதோட எங்கிட்ட ரெக்கார்டு இருக்குது. அது எப்போ இஎம்ஐ எவ்வளோ கட்டணும், அது ஸ்டேட்மெண்ட் எவ்வளோ, அது சொல்லிட்டு ரேட் எவ்வளோன்னு சொல்லிட்டு அதில் கொடுத்துருக்காங்க. அதில் 10 லட்சம் வந்து கட்டியிருக்கோம், மீது 35 lakhs வந்து மாதம் வந்து 42,606 ரூபா. அதோட பொறுப்பு என்கிட்ட இருக்குது, இப்போ உங்கள்கிட்ட காட்டுறேன் நான். இப்போ போன வாரம்லாம் அதுக்கு முன்னாடி வர ஈவெண்ட்டுக்கெல்லாம் எல்லாம் வெளியூருக்கு போய்க்கிறாங்களே, திருநெல்வேலியா ஏதோ கோயம்புத்தூர் எல்லாம் ஒரு வாரமாக ஈவெண்ட்டு போய்க்கிறாங்களே. இப்போ காரணம் என் பொண்ணு எதனால அடித்து கொலை செய்தாங்கோ, காரணம் அது தெரியும், தெரிஞ்சு ஆகணும். இது சூசைட் இல்லை, கொலை. எதுக்காக கொலை பண்ணணும்? இப்போ உங்களுக்கு நியாயம் கிடைக்கலன்னா அந்த சிபிஐக்கு கொண்டு போறது உங்களுக்கு கண்டிப்பாக எடுத்துகிட்டு போவோம், நியாயம் வேணும். இப்போ உங்கள் அடுத்த கட்ட இதை நோக்கி நீங்கள் எப்படி ஓரளவுக்கு நார்மலாக ஆகிறதுக்கு கண்டிப்பாக முடியாது, யாராலுமே இழப்பு நம்ம ஈடுகட்டவே முடியாது. பட் அடுத்த ஸ்டெப் என்னவா இருக்கும் உங்கள் சைடு? இல்லை இது வந்து நாங்கள் என்ன சொல்கிறோம்னாக்கா, எனக்கு அந்த ஒரு விசரா ரிப்போர்ட்டு கெமிக்கல் அனாலிசிஸ் சொல்லுவாங்க இல்லையா, அதோடு சேர்த்து பிஎம் சர்டிஃபிகேட் வந்து அதில் எழுதுவாங்க. அதை வச்சு தான் ஆடியோ மேடம் வந்து அடுத்து ப்ரொசஸ் பண்ணுவாங்க. எனக்கு அந்த ஒரு பேப்பர் கிடச்சாக்கா அதை பார்த்து நான் வந்து வெளியே சொல்ல முடியும். நான் எடுத்து சிபிஐக்கு போகிறதுக்கு எஸ்பி சைடு சிபி சைடு போகிறதுக்கு விருப்பம் இல்லை. அதில் என்ன கொடுத்துருக்காங்க அது எனக்கு தரமாட்டாங்க, அது மெயின் வந்து கோட்டாட்சியர் அலுவலர் தான் தருவாங்க. ஆனால் காவல்துறையாங்க, ஏன்னா எனக்கு காவல்துறை குடும்பம் இது, அவங்களும் ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். அதாவது ஆர்டிஓ அவங்களும் எடுத்து நல்ல தீர்ப்பு எங்களுக்கு கொடுப்பாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். நம்பி தான் நாங்கள் மீடியாக்கோ எதுக்கோ நாங்கள் எதுவுமே கொடுக்காம மூலையில் இருக்கிறோம். எங்கள் பொண்ணு வாரி கொடுத்தனால வைத்தறிசில் இருக்கிறோம். நாங்கள் 28 வருஷமாக வளர்த்து நாங்கள் இது மாதிரி போகணும். எங்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு ஆக்சிடென்ட் ஆகி போயிருந்த கூட பரவாயில்ல திருப்தி. ஆனால் இந்த மாதிரி அடிச்சு என் பொண்ணு என்ன தப்பு பண்ணா, என் பொண்ணு என்ன தப்பு பண்ணா, எதுக்காக இந்த மாதிரி விபத்து ஏற்பட்டு இறந்தாக்கா ஒரு 2 வாரத்துக்குள்ளே மனசாந்தியாகி போயிடும். இது நாங்கள் லைஃப் ஃபுல்லாக வந்து போய் கார் வாங்கி கொடுத்தாங்க, வீடு சம்பாதிச்சாங்க, ஒரு வருஷம் எப்படி சம்பாதிச்சாங்க சொல்லும்போது லைஃப் ஃபுல்லாக நாங்கள் வந்து அந்த மைண்ட் தான் வரும், அந்த ஒரு கேவலமான ஒரு எண்ணத்தை தப்பு தப்பா போடுங்க, உண்மையா போடுங்க, உண்மையா வாங்க, ரெக்கார்டு காட்டுறோம் வாங்க, அது பிறகு நீங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணுங்க, அதுதான் நான் கேட்குறோம்.
தேவையில்லாமல் வதந்தி கிளப்பி அதனால் வந்து ஒரு பொண்ணு வாழ்க்கை அதாவது போச்சு, உங்க வாழ்க்கை போயிடுச்சு. நியூஸ் பெருசா வர்றதுக்காக போடாத, நியாயத்துக்காக போராடுங்க. அவ்வளவுதான். உங்க நியூஸ் பெருசா ஆகணும்னு போடாதீங்க, ஒரு நியாயம். ஆனால் ஒரு நியாயம் ஏமாந்த வேணும் அப்பாவுக்கு உங்களுக்கு. அம்மாவுக்கு மனசாட்சி இருந்தாக்கா அவங்களுக்கு தெரியும் நாங்கள் என்ன பேசணும், எப்படி வந்து இது பண்ணணும், பழகணும் தெரியும். இருக்கிற உண்மையை சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க. ஆனால் உண்மையை வந்து பையன் இப்போ கேரக்டர்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லலை. எங்களுடைய ஸ்டோரி ஃபுல்லாக சொல்லிட்டோம். இது உண்மை. அவங்க வீட்டில் பக்கத்தில் கோயில் வந்து அடிச்சு சொல்கிறேன். என் வந்து ஏன்னா எங்களுடைய நிலைமை இருக்கிற உண்மையெல்லாம் அவங்களுக்கு தெரியும். சொல்லிட்டோம். இது சொல்லலைன்னா கூட மனசாட்சி. ஆனால் அவர் வந்து தான் பையன் வந்து இப்படி ஒரு இருக்கான். நான் இப்போ ஒரு கேள்விப்பட்டேன், ஜெயதர் நகர் வந்து ஒரு கேஸ் ஆச்சு, 2015 கேஸ் ஆச்சு சொல்லிட்டு. அது வந்து இன்னும் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த யூடியூப் பார்த்து போய் தான் தெரியும். அது வந்து எங்களுக்கு மறைச்சிட்டாங்க. என் பொண்ணுக்கு தான் பையன் வந்து குடிக்கிறான், என் பொண்ணுக்கு நீதி ஊர் சுற்றுறான் அப்படி தெரிஞ்சாக்கா எந்த தகப்பனும் தரமாட்டாங்க, பொண்ணு தரமாட்டாங்க. என் பொண்ணை மோசம் அதெல்லாம் பண்ணிட்டாங்க. உண்மையா? அவங்க சொல்றது அதாவது இல்ல, இது நிறைய news வருது இல்லையா? குடிக்கிறாரு, ஒரு கேரக்டர் வேற குடிக்கிறாரு அம்மாவும் சொல்லியிருக்காங்க. குடிக்கிறாரு. அவங்க அம்மா சொல்கிறாங்க, ஆறு பேட்டி கொடுத்துருக்காங்கல்ல, எப்பாவது ஒருத்தர் குடிப்பார். நான் டெய்லி குடிக்கிறேன் நான் சொல்றேன், டெய்லி குடிக்கிறேன் நான் சொல்றேன். அதே மாதிரி அவங்க அப்பா சொல்லிட்டாரு, அவருடைய இப்போ இது வந்து பிஸ்னஸில் வந்து கொஞ்சம் இப்போ டல்லாக இருக்குது அவரு சொல்லியிருக்காரு. என்ன பிசினஸ்னு சொன்னாரா? அது சொல்லலை. பிஸ்னஸ்னாக்கா அது ஃபைனான்ஸு சொன்னார். ஃபைனான்ஸில் கொஞ்சம் வீக்கு. அது என்ன ஃபைனான்ஸு, வட்டிக்கு விட்றாரா கந்து வட்டி விட்றாரா நமக்கு தெரியாது. நீங்க சித்ரா கிட்ட முன்னாடி சொன்னீங்களா? உங்களுக்கு இந்த விருப்பம் இருந்துச்சா? இல்லை நீங்க சொன்னீங்களா ஏதாச்சும்? இல்லை அப்போல்லாம் தெரியாதுங்க, அப்போ தெரியாதுங்க, சுத்தமாக தெரிஞ்சால் நாங்கள் ஸ்டாப் பண்ணி. என்ன சொல்லலைன்றது இது மாதிரி இவனை பற்றி ஏமாந்த பற்றி எதாவது தெரியுமா அப்படின்னு கேட்குறீங்க. உங்களுக்கு வந்து ஒரு பாயிண்ட் தெரிஞ்சிருக்கும் இல்லையா, இவர் ரொம்ப கோவப்படுறாரு இல்லை கொஞ்சம் தப்பானவரா இருக்காரு அப்படின்னு. அப்போ ஏதாவது சொல்லி சித்ரா கிட்ட சொன்னீங்களா? ரொம்ப கோவப்படுறாரு, எனக்கு என்னமோ இல்லை, சரியா நாங்கள் வந்து ஜாதகம் பார்த்தோம் இல்லையா, அப்போ அந்த ஐயர் சொன்னார் இது மாதிரி கொஞ்சம் கோவக்காரமா, அது கல்யாணம் ஆன பிறகு சரியாக போகணும். அதே வார்த்தை நான் ஏமாந்துக்கிட்ட கேட்டேன். ஏமாந்து கேட்ட பிறகு என்னப்பா இது என்ன சொன்னாங்கன்னு கேட்டேன். அப்படி ஜாதகம் போய் பார்த்தது இது மாதிரி சொன்னாங்கப்பா, ரொம்ப கோவப்படும் உண்மையா அப்படின்னா. இல்லைம்மா கொஞ்சம் கோவப்படுவேன், அதெல்லாம் நான் இப்போ விட்டுட்டு நான் சித்ராவை எப்போ பார்த்தேனோ அப்போ கோவத்தை விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னேன். நான் சொன்னேன், எப்பா கோவம் பொல்லாதது, நான் கோவம்லாம் படக்கூடாது, அந்த கோவத்தில் எதனா பண்ணிவிட்டு அப்புறமா உட்காந்து வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொன்னான். இல்லைம்மா அதெல்லாம் நான் விட்டுட்டுமா, நான் ஒரு 5 நிமிஷம் தான் அப்புறமா சரியாயிடும், 5 நிமிஷத்துல தான் எதனா ஒன்று பண்ணிட்டு பிறகு அப்புறம் வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை. இல்லை நான் எல்லாம் விட்டுட்டுமா, கோவம் எல்லாம் வருதில்ல விட்டுட்டுமா, அடுத்த செகண்டே நான் சமாதானம் ஆகிடுவேன் அப்படின்னு. அப்படி ஆனால் இந்த அளவு நடக்கும்ன்றது எங்களுக்கு கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கவே முடியல. அவரோட கோவம் வெறும் வார்த்தைகள்ல தான் இருக்குமா இல்ல தெரியலையே வார்த்தைகளா இருக்குமா கைகளா இருக்குமா நமக்கு தெரியலையே. அவர் வாயால தானே வருது, நமக்கு எதிர்க்க நடந்திருந்தா தெரிஞ்சிருக்கும். ரீசமேர் பண்ணி 51 நாளுக்குள்ள வாழ்க்கை வந்து பறி கொடுத்தவாங்க. அநியாயம் பண்ணிட்டாங்கப்பா, அநியாயம் பண்ணிட்டாங்க. 51 நாள் 19ஆம் தேதி 19/10 இந்த இயர் அநியாயம் பண்ணாங்க. கல்யாணமே பண்ண மாட்டோம், எங்க கிட்ட காசெல்லாம் கல்யாணம் பண்ண மாட்டோம்னு நாங்க சொன்னோம். அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் அப்படின்னு. நீங்க வேற யாருன்னா வந்தீங்கன்னா அவங்களுக்கு ஓகேன்னு சொல்லிடுங்க, நிச்சயம் மட்டும் பண்ணிக்கலாம்னாங்க. கடைசியில என் பொண்ணை இது மாதிரி தூக்கி கொடுக்குற மாதிரி ஆகி போச்சு. இப்ப அவ சத்த பிறகு இப்படி அப்படின்ற நல்லா இருக்குமா? அவ்வளவுதான் போச்சு. அதே மாதிரி இன்னொரு நியூஸ் வருது, ஆல்ரெடி அவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் நின்னு போனது அந்த மாதிரி, அதெல்லாம் உண்மையா? இல்லப்பா, ஏற்கனவே ஒரு பையன் சொன்னான், நான் சொன்னதுக்கு நான் விசாரிச்சு பார்த்தேன். அது இந்த அம்மா தான் போய் கஷ்டப்பட்டு அங்கே போடுற மாதிரி இருந்தது, அதனால வேண்டாமான்னு சொன்னான்னு. சரி வேண்டாம், உனக்கு பிடிக்கலன்னா வேண்டாமான்னு வேண்டாம், அவ்வளோதான். அவங்க கல்யாணம் பண்ணி போயிட்டாங்க, இவங்க தான், அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை. நிச்சயதார்த்தம் அந்த மாதிரி அதெல்லாம் கிடையாது. வந்து பொண்ணு கேட்குறாங்க, கேட்டு பார்க்குறோம். நான் வந்து எந்த வேலையும் இல்லாமல் இருக்கான் பொழுது வேண்டாம் சொல்லிட்டோம். அவங்க பாட்டு போயிட்டாங்க. எதுனா பிரச்சனையே இல்லை, எங்கள் ஜாதிக்கார தான் பிரச்சனை இல்லை. இவன் எங்கள் ஜாதிக்காரன் தான் உள்ள விட்டனான். அடுத்த இன்னொருன்னா வேண்டாமான்னு சொல்லிட்டு இருப்பான், டிலேட் பண்ணிட்டு இருப்பான். அதாவது இன்னைக்கு போகலாம் நாளைக்கு பேசலாம் அப்படின்ட்டு இருப்பான். சரி நம்ம ஒரே ஜாதிக்காரனே தான் சரின்ட்டு இது பண்ணான். ஆனால் கடைசியில் இந்த அளவு அப்படியே வாழ்க்கை முடிச்சுட்டு வரணும் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கலாம்.